ராத்திரி சமையலுக்கு இன்னும் 4 விறகு உடச்சு போடணும். இல்லைன்னா பொழுது போய் பொறுக்க முடியாது. இப்பயே பொறுக்கி வச்சாதான் வேலை நடக்கும். இந்த கேஸுக்கு எழுதி கொடுத்துருக்கோம், எப்போ வரும்னு ஒன்றும் தெரியல. கையில் காசுல நேரம் நம்மளும் செலவு வைக்க வேணாம். இருக்கிற விறகை 4 உடச்சி போட்டு கொஞ்ச நாளைக்கு சமைப்போம். பிறகு காசு பணம் வந்தோடனே கேஸ் கனெக்ஷன்லாம் கொடுத்துக்கலாம். உமா உமா, ஏங்க மணி 7 தானே ஆகுது, அதுக்குள்ள வயக்காடு கிளம்பிட்ட மாதிரி தெரியுது. ஆமையா, போகிற வழியில் நம்ம ஊர் தலைவர் ஐயா வீட்டில் ஏதோ கொஞ்சம் வரப்பெல்லாம் வெட்டி ஒன்றும் வேலை இருக்கு, வரியா ஏன்னு கேட்டாங்க. சரி, அதான் ஒரு அங்கேயும் போய் வேலையை முடிச்சுட்டு அப்புறமா வயலுக்கு போகலான்னு பார்க்குறேன். என்ன இன்னும் இட்லி ஆகலை, சட்னிக்கெல்லாம் நறுக்கி வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் இருந்தீங்கன்னா சமைச்சு கொடுத்துருவேன். கையோடு எடுத்துகிட்டு போயிடலாம். அட்லீஸ்ட் சாப்பிட்டுடாது போகலாம்ல. இல்லைம்மா, 2 நாளாக எங்கேயும் போகல பற்றியா. முந்தா நேற்று இந்த பிரச்சனைன்னு ஓடிடுச்சு. நேற்றும் அந்த வீடு பால் காய்ச்ச கொல்லன்னு அந்த வேலையில் ஓடிடுச்சு. இன்றைக்காவது நேரமே போகணுமா, போட்டது போட்டபடியே கலக்கும். 2 நாளாக வயலில் யாரும் தண்ணி பாய்ச்சிருக்க மாட்டோம். அதான் போனாதான் சரி வர முடி. ஏன்னா நம்ம 2 வேளை சோறு திலன்னா எப்படி, அப்படி தானே வாய்க்க வரப்போக்கும் தண்ணி விடணும்ல. சரிங்க, அதுவும் சரிதான். அப்போ நீங்கள் முன்னே போங்க, நான் இட்லி சுட்டு சட்னி அரைச்சி ஒரு 8 மணி போல் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி, உனக்கு எதுக்கு சிரமம்? நீ ஏன் பாவம் விறகடுப்பில் சமைச்சிட்டு கிடக்க? உனக்கு நான் சிரமத்துக்கு மேலே சிரமம் கொடுக்குறேன்டி. ஒரு கேஸ் அடுப்புக்கு கூட இன்னும் வாங்கி தர முடியல பத்தியா. ஏங்க இதெல்லாம் போட்டு மனசு குழப்பிக்கிறீங்க? நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். நீங்கள் என்ன முடியாதுன்னு சொன்னீங்க, நான் தானே வேணான்னே. சரி, இந்த 1 மாதத்துக்குள்ளே உனக்கு நான் கேஸ் அடுப்பை வாங்கி கொடுத்துறேன் முடி. நீங்கள் கேஸ் அடுப்பே வாங்கி கொடுத்தாலும் நான் இதுலேயும் மாற்றி மாற்றி தான் சமைப்பேன். அதுக்கு யாராவது விருந்தாளி வந்தா இல்லை ஒரு ஆத்திர அவசரத்துக்கு செய்கிறதுக்கு கேஸ் அடுப்பை வச்சுக்கிறேன். பொழுதுக்கும் சமைக்க விறகடுப்புக்கு தான் நமக்கு சரிப்பட்டு வரும். இல்லைன்னா நமக்கு பட்ஜெட்டு தாங்காது. எடுத்த கவுத்தோன்னு அதிகமாக செலவு பண்ணக்கூடாது பார்த்தீங்களா. என்னடா இது, ஏன் பொண்டாட்டியா பேசுறது? இம்புட்டு பொறுப்பானவளா இருக்கா? ஏன் கண்ணு என்னாலே நம்ப முடியலையே. சும்மா சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு உங்களுக்கு தெரியவா இப்போ இப்படி பொறுப்பால இருக்கா? இருக்கோம். சும்மா என்ன கிண்டல் பண்ணாதீங்க. ஆமாம், கிண்டல் பண்ணுறாங்க. நீ வேற உண்மையாக தானே சொல்கிறேன். அங்கே இருந்த வரைக்கும் ஒன்றும் செய்யாமல் எங்கள் அண்ணி பின்னாடி சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தேன். இப்போ என்னென்னா இம்பிட்டு பொறுப்பாக காலையில் எழுந்திரிச்சு இட்லி ஊற்றி சட்னிக்கு வதக்கி வச்சிருக்க, விறகெல்லாம் உடச்சிட்டு வந்து போட்டிருக்க. என்ன நடக்குது? ஏன் கண்ணே என்னாலே நம்ப முடியலையே. சரி, என்ன புகழ்ந்தது போதும், வயலுக்கு கிளம்புங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பொழுதோடு போனால் தானே பொழுதோடு திரும்ப முடியும். சரிடி அம்மா, மேடம் சொல்லிட்டீங்கன்னா மறுபேச்சு உண்டா? இதோ கிளம்பிட்டேன். உங்கள் ஆணையை தான் நாங்கள் ஏற்று நடந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்னால் செஞ்சிட வேண்டியதான். உங்கள் கட்டணையே எங்களது சாசனம். ஆமாம், போங்க. பொழுதுக்கும் எண்டில் தான் இந்த மனுஷனுக்கு. குட்டி சோத்துல எப்படி வெட்டியா உக்காந்தே காலம் போகுது. 4 காசு கையில் இருந்தால் தான் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட மதிக்குது. குடிகார பையன் எவனும் வேலை தர மாட்டேங்கிறான். இப்படியே போனால் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரியலையே. ராத்திரி கட்டிங்க்கு கூட காசு இல்லை. இந்த மனசா கிட்ட கேட்டா விளக்க மாற்ற கொண்டே அடிக்கிறா. என்ன பண்ணுறது? மச்சான் எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன் மாப்பிள்ள. ஏன்டா மச்சான் ஏன் சிரிச்சுக்கிட்டு இருப்ப எப்போதும்? இன்னைக்கு எப்படி இருக்க? ஒன்றுமில்ல. நீ தான் நல்லா செழிப்பாக வாழ்கிற. வாக்குப்பட்டா அளவையில் அம்மாவுக்கு மருமகனாக வாக்குப்படணும். வீட்டோட மாப்பிள்ளையமாக வச்சு பொண்ணை கட்டி கொடுத்து பாரு, நகை நட்டும் போட்டு அழகு பார்க்குது. நானும் தான் இருக்கனே அத்தை மாலை கட்டிக்கிட்டு போயாமல் புலம்பிக்கிட்டு. சரி விடுடா. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? என்கிட்ட சொல்லு. நண்பனா இருக்கிறப்போ நீ கஷ்டப்படலாமா? ஒன்றுமில்ல, கையில் காசு இல்லை. சாயங்காலம் ஆனால் கட்டிங் போடலன்னா கால் தரையில் நிற்காது. அதான் ஒரு 100 ரூபா இருந்தால் கூட. 100 ரூபா என்ன 100 ரூபா? உனக்கு 500 ரூபா தரேன். என்னது 500 ரூபாவா? 500 ரூபாவா தான். அது என்னடா மச்சான், 100 ரூபா கேட்டாலே 10 வாட்டி யோசிப்பேன். இப்போ திடீர்னு 500 ரூபா தரேங்கிற. குடு. என்னமோ உன் மனசு மாறுறதுக்குள்ள குடு. இப்போ இல்லைடா, பிறகு என் வயக்காட்டில் உனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. தினைக்கு நீ எங்கே வா, வேலையை முடிச்சுட்டு 500 ரூபா வாங்கிக்க. என்ன வேலைக்கு சேர்த்து விட்றியா? இந்த சேகர் யாருக்கும் கீழே வேலை பார்க்க மாட்டான். உழைச்சி வேர்வை வந்தால் இந்த சேகருக்கு ஆகாதுன்னு உனக்கு தெரியாது? டேய் கோவப்படாதடா. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? வேலைன்னு ஒன்றும் உன்னை பெருசாக வேலை வாங்கிட மாட்டேன். சும்மா வரவு செலவு கணக்கு பார்க்கறது தான் உன்னோட முக்கியமான வேலை. அந்த காளையம் பையனை இனிமேல் அந்த வயக்காட்டு பக்கம் உள்ள நுழைய விடக்கூடாது. மீறி நுழைஞ்சா என்கிட்ட சொல்லணும். அதுதான். என்ன மச்சான் சொல்கிற? ஆமாம், அவன் தான் வீடு வேணாம் ஒன்று வேணான்னு போனான்ல. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் வயக்காட்டுக்கு இன்னைக்கு வருவான். வரவனை உள்ளே விடக்கூடாது. அவன் வந்தானா அவனை தடுக்கிறது தான் அவன் வேலை. மச்சான் அவனே ஒரு கோவக்காரன். இதெல்லாம் சரி வருமா? நான் உன் கூட தானே இருக்கேன். நீ வா, எல்லாம் சரி வரும். இன்னையிலேருந்து நான் உனக்கு முதலாளி, ஞாபகம் இருக்கட்டும். சரி, கையில் 500 ரூபா தரேங்கிறான். போவான். இவனை விட்டு நமக்கு கட்டிங்க்கு வேற வழி இல்லை. போவான். சரி மச்சான், நான் உன் கூட வரேன். அப்புறம் என்ன, வா போவோம். என்ன வயலுக்கெல்லாம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கு. நம்மளே 2 நாளாக வரல. யார் இந்த வேலையெல்லாம் செஞ்சது? ஒருவேளை அம்மா எதுவும் வந்திருக்குமோ? என்னன்னு தெரியலையே.
என்ன யாரோ வேலை பார்க்குற மாதிரி இருக்கு, 2-3 பேர் நிக்கிற மாதிரி இருக்கே. நம்மள கேட்க நம்ம வயலுக்குள்ள யார் இறங்குனது? ஒரு 2 நாள் நம்ம வராம இருந்தா ரோட்ல போற வரவங்க வயல்ல இறங்கிறது. தேங்காய் திருட மாங்காய் திருட உள்ள பூந்துருவானுங்க போல. அடே ஏன்டாங்க? இந்த வரேன். ஏண்டா சேகரு நீதானா? ஏண்டா ஆட்டை கடிச்சு கடைசியில என் வீட்டு தோட்டத்துக்கே வர ஆரம்பிச்சுட்ட. உனக்கு குடிச்சிட்டு கூத்தடிக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? நான் விவசாயம் பண்றேன், என் வயல் தான் கிடைச்சிச்சாக்கும். மரியாதையா நானா கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறதுக்குள்ள இடத்த காலி பண்ணு. குடிகார பையன் வெளில போடா முதல்ல. ஹலோ என்ன இது? பார்த்து மரியாதையா பேசுங்க. நல்லா இருக்கே குடிகார பையன், உனக்கு மரியாதை கேட்குற மரியாதை? 2 நாள் தோட்டத்துக்கு நான் வரலன்னொன்னே அழகா தோட்டத்தில் யாரும் இல்லைன்னு டேரா போட்டு தண்ணி அடிச்சுட்டு கிடப்பேன். சும்மா சுற்றி வந்து ஒம்பளை தட்டு தெரியவேன். ஊரில் மற்ற தோட்டம் தரோட தான் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தா கடைசியில் ஏன் தோட்டத்துக்கு வந்துட்டியா? மரியாதையே மவனை இப்பயே ஓடி போயிரு, இல்லை மூஞ்சி மகர இடம் தெரியாமல் போயிடும். என்ன நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறீங்க திருட்டு பயலே. இங்கே பாருங்க, நீங்கள் பாட்டுக்கு வார்த்தையை விடாதீங்க. நான் ஒன்றும் இங்கே குடிக்கவோ கூத்தடிக்கவோ வரல. நான் இங்கே வேலைக்கு சேர்ந்துருக்கேன். வேலைக்கா? ஆமாம், இங்கே நான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன். இனிமேல் இந்த தோட்ட நிர்வாகம் ஃபுல்லாக நான் தான் பார்த்துக்கணும்னு முதலாளி சொல்லியிருக்காரு. எடுச்சிருப்ப நாயே, யார் வீட்டு தோட்டத்தில் நீ வந்து வேலை செய்றியா? யார் சொன்னது? முதலாளியா? யாரு? எங்கள் அம்மையா? அதுக்கே வயசான காலத்தில் மூளை சரியில்லாமல் என்னென்னவோ பண்ணிட்டு தெரியுது. இதில் ஒன்றை வேலைக்கு எடுத்துச்சாக்கும் இருக்கு. அந்த கிழவி ஏதோ என் மேலே இருக்க கோவத்தில் சொல்லியிருக்கோம். முதல்ல நீ இடத்த காலி பண்ணு, எல்லாம் நாங்கள் பேசிக்கிறோம். அதெல்லாம் முடியாதுங்க. உங்களை இனிமேல் இந்த தோட்டத்துக்குள்ளேயே விடக்கூடாது, வயல் வாய்க்காலாம் நீ தான் பார்த்துக்கணும்னு முதலாளி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. நீங்கள் உள்ளே வந்தது தெரிஞ்சாலே என் சீட்டு கிழிஞ்சிரும். என்னடா மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன்? முதலாளி சொன்னாரு, ஆட்டுக்குட்டி சொன்னாருன்னு கதை வந்துக்கிட்டு இருக்க. மரியாதை வெளில போயிடு, இல்லை கையில் இருக்க கடப்பாரையை நெஞ்சில் இறக்கிடுவேன். ஐயோ நிறுத்துங்க காலை. என்ன ஏதோ பேச்சுவார்த்தை பேசிட்டு இருக்கப்ப என்ன பொசுக்குன்னு கடப்பாரை தூக்கி இறக்கிடுவேங்கிறீங்க? முதல்ல கடப்பாரையை வைங்க. எதா இருந்தாலும் எங்க முதலாளி கிட்ட நீங்களே பேசிக்கோங்க. நீங்களாச்சும் அவராச்சு. யார் அவங்க முதலாளி? முதல்ல வர சொல்லு. தேவையில்லாம குறுக்கு வந்து குத்துப்பட்டு சித்திராத, அப்படிதான் சொல்லுவேன். முதலாளி சீக்கிரம் வாங்க. நல்ல வேலை, தேவையில்லாம பேசி இந்த ஆள்கிட்ட குத்து வாங்கி செத்துருப்போம். நமக்கு எதுக்கு ஒம்பு? இவங்க சண்டை குடும்ப சண்டை, நம்ம குறுக்க பூராம எட்டு என்ன வேடிக்கை பார்ப்பான். என்ன நாயசேகரே வேலையை பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல ஐயா, அந்த காலை என்ன வந்திருக்காரு. ஓ இவனை தான் அவனை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. யாருக்கிட்ட இவனை உள்ள விட்ட? ஐயோ இல்ல முதலாளி, அவர் பாட்டுக்கு வந்துட்டாரு. திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி. இல்லை வார்த்தையை பார்த்து பேசு. என்னது இது? யாரை கேட்டு புதுசா வேலைக்கெல்லாம் அழைச்சிட்டு இருக்க? யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும்? இம்புட்டு தூரமா விவசாயம் பண்ணி எல்லாம் செஞ்சது நானு. திடீர்னு யாரையோ ஒருத்தர வேலைக்கு சேர்த்திருக்க. ஆத்தாளுக்கு தெரியுமா தெரியாத? என்ன காலையா புதுசா பேசிட்டு கிடக்க? இம்முண்டு நாள் இருந்ததும் இப்ப இருக்கிறது ஒன்னா என்ன? ஏண்டா இம்முண்டு நாள் என் ஆத்தாளுக்கு நான் தான் மகன், இனிமேலும் நான் தானே ஆத்தாளுக்கு புள்ள. எதுவும் மாறவா போகுது? அதான் ஆத்தாலும் வேணாம் குடும்பமும் வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனியோ. ஒன்னதான் ஆத்தா நேற்றே தலை முழுகிருச்சு. இனிமே உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு உங்க அம்மாவே சொல்லிட்டாங்க. போதுமா? என்ன சொல்ற? உண்மையதான் சொல்றேன். எனக்கு என்ன பொய் சொல்லணும்னு தலையெழுத்தா? ஏதோ என் ஆத்தா கோவத்துல சொல்லியிருக்கோம். என்ன அது சொல்லாம யார் திட்ட போறா? சொன்னா சொல்லிட்டு போகுது. அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நான் வயலில் வேலை செய்ய வந்தேன். நகரு வழக்கம் போல இடத்த காலி பண்ணு. உன் ஆளெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நான் ஒத்தால வயக்காட்டை ஃபுல்லாக பார்த்துக்குவேன். தேவையில்லாமல் ஆள் வைக்கிறேன் கீழே வைக்கிறேன்னு செலவு எடுத்து விடாத. வர வருமானம் வீட்டு செலவுக்கே சரியாக இருக்குது. இதில் கூலி கொடுக்குற அளவுக்குலாம் நமக்கு வசதி பத்தாது. பேசாமல் உன் தோழனை கூட்டிகிட்டு வெளியில் போய் சொல்லிட்டேன். என்ன காலையா புதுசாக பேசிகிட்டு இருக்க? நேற்று தான் என்னமோ பொண்டாட்டியை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன், பொழைச்சி காட்டுறேன், இனி உங்கள் வீடு வேணாம் குடும்பமும் வேணான்னு. இப்போ என்னமோ 2ஆம் நாளே வயக்காட்டுக்கு வந்து நிற்கிறேன். ஏண்டா இந்த கதையை பார்த்தியா? இந்த காளைய ரோசம்லாம் அம்பிட்டு தான் போலடா. சும்மா போகிற மாதிரி போவோம், திரும்பி வந்துடுவோன்னு நினச்சான் போல. சரியான சொரண கெட்டவனா இருக்கான். அப்புறம் சேகரு இவன் அம்மையெல்லாம் நான் கிடையாதுப்பா. இந்த ஊரில் பல பயலுக மானம் சூடு சொரணை எதுவும் இருக்க மாட்டேங்குது. சொல்லொன்று செயலொன்றுன்னு இருக்கானுங்க. நேற்று ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு. இதெல்லாம் பெரிய மனுஷனுக்கு அழகா சொல்லு. சொன்ன மாதிரி நடக்கணும். இல்லை 4 பேர் முன்னாடி அசிங்கப்பட்டு தான் நிற்கணும். அவனே கையில் கடப்பாறையை வச்சுட்டு நிற்கிறான். இவன் வேற தேவையில்லாமல் பேசுகிறானே. அட சேகரு குறுக்க போயிடாதே. மாமன் கடிச்சவங்கள வெட்டுப்பட்ட செத்தாலும் சாவானுங்க. குறுக்க நீ போய் உசுர விட்டுறாதடா. என்ன சொல்ற? நாட்டுக்குள்ள பாதி பையன் அப்படிதான் தெரியுறான். எதுக்கு கோபாலு இப்ப அந்த பேச்செல்லாம்? வா போய் வேலை ஏதாவது இருந்தா பாப்போம். அட இரு சேகரு, புரியுறவனுங்களுக்கு புரியட்டும். எவனா இருந்தாலும் சரி, ஆம்பளைனா பொண்டாட்டிய வச்சு புடைக்கிற அளவுக்கு தெம்பு இருக்கணும். அதை விட்டுட்டு பெத்தவங்க சம்பாரிச்சு வச்சு சொத்தை வச்சு சோறு போடலாம் நினைக்கக்கூடாது. அவனுக்கு கை காலம் இல்லை, அப்படியே வழி இல்லைனாலும் இப்படி ஓசியில் வந்து ஒட்டிக்க கூடாது. இதுக்கு பேசாம பிச்சை எடுக்கலாம். என்னடா சொன்ன வெறும் பயலே? என்ன கலையா சட்டையை பிடிக்கிற? மரியாதையா கையெடு. திருப்பி நானும் சட்டையை பிடிச்சேன், நல்லா இருக்காது சொல்லிட்டேன். உனக்கெல்லாம் என்னட்ட மரியாதை வேண்டி கிடக்கு. யார் சட்டை மேலடா கையை வச்ச?
உன்னை இன்னைக்கு உசுரோட விட்றதே இல்லடா. அது வரைக்கும் என் கை என்ன பொலியங்கா படிச்சுட்டு இருக்குமா? இன்னைக்கு வேடா நீ நானே ஒத்தைக்கு ஒத்த பாத்துடலாம். ஐயோ என்ன இப்படி 2 பேரும் அடிச்சுக்கிறானுங்க. தேவையில்லாம குறுக்க வந்து மாட்டிக்கிட்டனோ. ஏ கோபாலு விடு. காளியண்ணே நீ ஏச்சு சொன்னா கேளுனே. வாடா இன்னைக்கு நீ உயிரோட இருக்கணும் இல்ல நான் உயிரோட இருக்கணும் அதையும் பாத்துருவோம்.